வணக்க மக்களை, சற்று முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? திமுக அதிமுக கூட்டணியா இரவோடு இரவாக உறுதி செய்தார் தமிழக அரசியலில் புதிய பரபரப்பா. வாங்க வீடியோவை மூலமாக காண்க. அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே யாரும் எதிர்பார்க்காத விதமாகத்தான் விஜயன் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றி கழகம் தமிழகத்திலே ஒரு மிக பெரும்பான்மை இடங்களை பிடித்திருப்பது என்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான், அதாவது ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக ஆகிய இரு பெரும் திராவிட கட்சியான வாக்கு எண்ணிக்கை என்பது குறைந்த அளவிலே காணப்படும் சூழல்தான் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது திமுக மற்றும் 3வது இடத்தை அதிமுக பெற்றுள்ளதா. இந்த வகையில்தான் இந்த தமிழக அரசியல் நிலவும் வழக்கமான கூட்டணி கணக்குகளை தலையிலாக மாற்றும் வகையில்தான் திமுக ஆதரவுடன் அதிமுக கூட்டணி அமைப்பதற்கான முன்னெடுப்புகளை இன்னும் மொழி வடிவமே பெறவில்லை என்றுதான் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ள கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது இது சாத்தியமற்றதாக என கருதப்படும் கூட்டணி கணக்குகளின் விடுதலை சிறுத்தை கட்சி ஆதரவு அளிக்குமா என்ற கேள்விக்கு அது குறித்து உரிய நேரத்தில் கண்டிப்பாக ஆலோசிக்கப்படும் என அவர் மலுப்பலாக பதிலளித்திருக்கிறார். அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் விவாத அனல் பறக்கும் செய்தியாக இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. நீண்ட காலமாகவே, அதாவது பகைமை கொண்ட இரு திராவிட கட்சிகளுமே திரைமறைவில் கைகோக்க தயாராகி வருவதாகவும் திருமாவளவனின் இந்த பேட்டி ஒரு சூசமாக உருப்படுத்துவதாக அரசியல் விமர்சனம் தெரிவிக்கிறது. இதுவரை யாருமே, அதாவது பரஸ்பரம் எதிர்த்து வரும் இரு துருவங்கள் இணையக்கூடும் என்ற இந்த செய்திதான் வர இருக்கும் தேர்தல் களத்தில் புதிய திருப்பங்களை உண்டாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசிலே இது ஒரு திடீர் புயலையும் கிளப்பியிருக்கிறதா. அதாவது தமிழகத்தில் ஒரு மிக பெரும்பான்மையாக இடங்களை பிடித்த தமிழக வெற்றி கழகமானது அவர்கள் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை நிரூபிக்க 118 என்ற மேஜிக் நம்பரை கண்டிப்பாக விஜய் அவர்கள் காண்பிக்க வேண்டும். காண்பித்தால் மட்டுமே தமிழகத்தில் கண்டிப்பாக அவர் முதலமைச்சராக பதவியேற்க வாய்ப்பு இருப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். அதாவது ஆளுநர் கூறுகையில், நீங்கள் பெரும்பான்மை காண்பித்தால் மட்டுமே தமிழகத்தில் நீங்கள் பதவியேற்கலாம், இல்லை என்றால் கண்டிப்பாக ஆட்சியை கலத்திவிடும் என்ற நிலைப்பாட்டில்தான் ஆளுநர் பதில்கள் இருந்ததாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் விஜயின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அதாவது அவருக்கு தேவையான அந்த 118 என்ற இலக்கை அடைய அவர் யாருடைய ஆதரவை நாடப் போகிறார் என்ற கேள்விக்குள்ளாம் மக்களிடம் எழுந்திருக்கிறது. அதாவது 108 இடங்களை பிடித்து பெரும்பான்மை நிரூபிக்க விஜய் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்தான் 118க்கு, அதாவது காங்கிரஸ் ஆனது 5 என்ற இலக்கில் அவருடைய கூட்டணி ஆதரவு வைத்திருக்கிறதா. அதனை சேர்த்தால் கூட விஜய் அவர்களுக்கு 112 என்ற இலக்கில் தான் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது. இன்னும் 6 தொகுதிகள் கண்டிப்பாக அவர்களுக்கு தேவை என்ற நிலைப்பாட்டில்தான் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டார். யாருடைய ஆதரவை அவர் நாடப்போகிறார், அதாவது அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்களை அவர் பக்கம் வரப்போகிறார்களா அல்லது திமுகவினருக்கு எம்எல்ஏக்கள் வரப்போ என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் எழுந்து இருக்கிறதா. இந்த வகையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராக போல விஜய் அவர்கள் அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் எழுந்திருக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.